விஜய் ரசிகர்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா வந்து அவங்க நினைச்சிருந்தா அமைதியா இருந்திருக்கலாம், அதை வந்து கடந்து போற போல அமைதியா இருந்திருக்கலாம். ஆனா அவங்க அமைதியா இல்ல. நீ வந்து இது பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி வெளிச்சம் போட்டு அவங்களே காட்டுறாங்க. நீ வந்து ஒரே கார்ல வந்து தப்பு, ஒரே இதுல வந்து சில தற்கொலை அதுலயும் இருக்கு. அவங்க ஒரே கார்ல வரலன்னு சொல்லி அவதூறு பரப்புறது, அது சில தற்கொலைகள் இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு அது கட்சிக்குள்ளே உள்ள இவங்களே பண்ணி விடுறதா கூட இருக்கலாம், முக்கியமான நபர்கள். அது அடுத்த விஷயம். ஆனா முக்கியமா சொல்றேன், எல்லா ஃபேன்ஸும் வந்து வெறி எடுத்து கிடக்காங்க. வாயை திறந்து பேசு, இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும், இது தப்பு, நாங்க வந்து சங்கீதா அக்கா பக்கம் தான் நிற்போம், உன் கட்சியில இருக்கிறதே வெக்கப்படுறோம், நீ தன்னது தப்பு அப்படின்னு பல்வேறு நபர்கள் வந்து வீடியோவாவே வெளியிடுறாங்க. அவங்க நினைச்சுன்னா அமைதியா இருக்கலாம், பதிவா கூட போடலாம், கிடையாது. எல்லாருமே வீடியோவாவே எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல உள்ள ரசிகர்களும் விஜய்க்கு எதிராக திரும்பிட்டாங்க. இன்னைக்கு விஜய் ரசிகர்களே விஜய்க்கு எதிராக திரும்பிட்டாங்க. நம்மளும் எவ்வளவு சொல்லி பார்த்தோம். ஆனா இந்த ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு விஜய் வந்து விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாரு, நம்ம எது பண்ணாலும் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத. ஆனா ஒட்டு மொத்தமா இன்னைக்கு ஒரே நாள்ல திரும்பின்றத கனவுல கூட விஜய் நினைச்சு பார்த்திருக்க மாட்டார்.